Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை அருகே தனியார் பேருந்தில் 40 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். இந்த பணமானது ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதா? இதுல முதற்கட்ட விசாரணையில என்னென்ன விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கடலூர் புதுவை எல்லையான ஆல்பேட்டை பகுதியில காவல் வாகன தணிக்கை மையம் இருக்கு. அந்த வாகன தணிக்கை பாத்தீங்கன்னா குறிப்பா புதுவையில இருந்து மதுவெல்லாம் கடத்திட்டு வருவான்னு சொல்றதுனால அந்த பகுதியில் அந்த சோதனை சாவடியான இருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா நள்ளிரவுல சென்னையிலிருந்து மன்னார்குடி சென்ற தனியார் பேருந்துல நவீத் அன்வர் என்பவரிடம் அந்த 40 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது ஹவாலா பணமா இருக்கலாம் இந்த சோனத்துல இப்ப தற்சமயம் அவரை கொண்டு கடலூர் புதுநகர் காவல் நிலையத்துல காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த பணம் ஹவாலா பணம்ன்றதுனால வருமான வரித்துறைக்கு இப்ப தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு அந்த நவீத் அன்வரிடம் விசாரணை மேற்கொண்டால்தான் இது எந்த பணம் யாரிடமிருந்து எங்கு செல்கிறது என்ற காரணங்கள் தெரியணும்னு சொல்லிட்டு காவல்துறையில தெரிவிச்சிருக்காங்க. இந்த சோதனை மையத்துல இந்த மாதிரி கடந்த மாதமும் இந்த மாதிரி ஒரு நபரிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அடிக்கடி இந்த பகுதியில இந்த மாதிரி பணம் பறிமுதல் செய்யறதுனால இதற்கு தடுக்கும் வகையில் தீவிர வாகன தணிக்கை தீவிரமா சோதனை ஈடுபடுத்தணும் காவல்துறைன்னு சொல்லிட்டு வேண்டுகோளா வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.